ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம கங்குவா படத்தினுடைய எண்டிங் எக்ஸ்ப்ளனேஷன் ப்ளஸ் இந்த படம் இப்போ வரைக்கும் எடுத்திருக்கிற பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் இந்த பற்றிலாம் தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த எண்டிங் எந்த மாதிரி முடிச்சிருக்காங்க இந்த ஒரு படத்தை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அண்ட் ப்ளஸ் 1070 இருக்கிற சூர்யா நம்ம பாபி டியூவில் டிஃபீட் பண்ணதுக்கப்புறமா 1070 இருக்கிற ஒரு கார்த்தி வந்திருப்பார். அண்ட் அந்த கார்த்தி வந்து அந்த பிணத்தை எரிச்சதுக்கப்புறமா அந்த சிம்மாசனத்தில் ஒரு அமரலான்னு போகும்போது நான் கங்குவாவை கொண்டுட்டு தான் இந்த சிம்மாசனத்தில் உட்காருவேன் அப்படின்னு சொல்லி நம்ம கார்த்தி வந்து ஒரு டிசிஷன் எடுத்திருப்பார். அண்ட் அதே அட் த சேம் டைம் ப்ரெசென்ட்டில் இருக்கிற, அதாவது 2024 இருக்கிற சூர்யா என்ன பண்ணுவார்னா, 2024 இருக்கிற சூர்யா ஜீடாவை எப்படியும் அந்த 2024 இருக்கிற கார்த்தி வந்து அனுப்பிச்ச ஆளுங்ககிட்ட இருந்து அந்த ஜீடாவை எப்படியே காப்பாற்றி மீண்டும் கொண்டு வந்திருப்பார். அண்ட் இப்போது ரெண்டுமே எப்படி சிங்க் ஆகுதுன்னா, 1070 இருக்கிற கார்த்தி இப்போது 1070 இருக்கிற சூர்யாவை கொண்டுட்டு நான் சிம்மாசனத்தில் உட்காரணும் அப்படின்னு சொல்லி அது ஒரு டிசிஷன் எடுத்திருப்பார். இதுதான் வந்து பார்ட் 2ல் இதுதான் வந்து கார்த்தியோட மோட்டிவ் இருக்க போகுது. 2024 இருக்கிற கார்த்தியோட மோட்டிவ் என்ன மாதிரி இருக்குன்னா, ஜீடாவை இப்போதைக்கு பிடிக்கணும். பட் ஜீடா எதுக்கு இவங்க பிடிக்க போகிறாங்க, ஜீடாக்கு எப்படி அந்த காரெல்லாம் தூக்குனாரு, அந்த சக்தியில் அவருக்கு எப்படி கிடச்சிச்சு, ப்ளஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்விகளுக்கான பதிலையும் ஏகப்பட்ட கேள்விகள் 2024 காமிக்கப்பட்ட இதில் மட்டும்தான் கேள்விகளே நிறைய இருக்குது. ஏகப்பட்ட பிளாட் ஹோல்ஸும் அங்கே தான் இருக்குது. அதுக்கான பதில் எல்லாத்தையுமே பார்ட் 2ல் சொல்லிடுவாங்க. ஸோ அதனால் ப்ரெசென்ட்டில் இருக்கிற 2024 கார்த்திக்கு எதனால ஜீடா வேணும், ஜீடாக்கு எப்படி அந்த பவர்ஸில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த பாட்டில் பார்த்து தான் தெரியும். அண்ட் 2024 இருக்கிற சூர்யாவுக்கு எந்தனால இந்த மாதிரி உணர்வுகளாக வருதுன்னு சொல்லி அவருமே தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி நினைக்கிறாரு. அண்ட் அதை தெரிஞ்சுக்கிட்டாரா இல்லையான்றதையுமே அடுத்த ஒரு பாட்டில் தான் காட்டுவாங்க. ஸோ 1070 இருக்கிற சூர்யாவோட போர்ஷன் அண்ட் கார்த்தியோட போர்ஷன் சொல்லிட்டு எல்லாமே தெளிவாக இருக்குது. 2024 மட்டும் ஏகப்பட்ட கேள்விகள் எல்லாமே இருக்குது. இப்போ வரைக்கும் இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் சொல்லி எவ்வளோ அடிச்சிருக்குன்னா 127.64 crores, 127.64 கோடி அப்படின்றது அஃபிஷியலாக கன்ஃபார்ம் செய்யப்பட்டிருக்கு. ரவுண்டாக ஒரு 130 கோடின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 350 கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட ஒரு படம் இன்னும் முதல் வாரம் கூட முடியல. பட் ஆனால் 130 கோடி அடிச்சிருக்கு அப்படின்றது ஒரு சொல்லிக்கலாம். ஒரு ப்ராஃபிட் கேட்டகரிக்குள்ளே கன்ஃபார்ம் இந்த படம் போயிருந்த நம்பிக்கை ஏகப்பட்ட பேருக்கு இருக்குது. இந்த ஒரு படம் ஒரு 500 கோடி 550 கோடி எடுத்தால் ஒரு ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லி அவங்களால சொல்லிக்க முடியும். ஸோ ஐ திங்க் இந்த ஒரு படம் 800 கோடி வரைக்குமே கூட அடிக்கலாம், 1000 கோடி கூட அடிக்கலாம். அந்தளவுக்கு ஒர்த்து இருக்குது. பட் அடிக்குமான்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. ஏகப்பட்ட நெகட்டிவ் ரிவ்யூஸை இப்போதைக்கு வந்துட்டு இருந்தாலும் இப்போ டே 3லேருந்து ஏகப்பட்ட பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் இப்போதைக்கு வந்துக்கிட்டு இருக்குது. இந்த ஒரு படத்துக்கு அதுவே ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட்டாக கூட சொல்லலாம். படம் உண்மையிலே செம்ம ஒர்த்தான ஒரு படமாக இருக்குது. இந்த சமயத்தில் கன்ஃபார்ம் இந்த படம் இப்போ வரைக்கும் 130 கோடி அடிச்சிருக்கு. அடுத்த பாட்டுக்கான லீடும் ஹெவியாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கப்புறம் இந்த படத்தை பற்றி என்னென்ன அப்டேட்லாம் வருதுன்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம்.